Find the foot of the perpendicular from the point 0, 2 and 3 on the line சொல்லி ஒரு லைனோட ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. -x -3 by -5 இதுதான் கொடுத்திருந்த ஈக்குவேஷன். யூஸ்வலா இது வந்து நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்க்க இப்படி இருக்கணும். x - x1 by a, y - y1 by b, z - z1 by c. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசோட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் 1 இருக்கணும். அதுதான் கரெக்டான ஜெனரல் ஃபார்ம். ஆனா இதுல பாருங்களேன் -1 இருக்கு, இதுலயும் -1 இருக்கு, இதுல 3 இருக்கு. அப்ப நம்ம இதை மாத்தணும். இப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல இவங்க கிட்ட இருந்து மைனஸ் இப்படி காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இது வந்து +6 + 3 அப்படின்னு மாறிடும். கீழே ஆல்ரெடி -5 இருக்கிறதுனால இந்த மைனஸும் கேன்சல் ஆகிக்கும். ஸோ அடுத்த ஈக்குவேஷன்ல 1 - yன்னு இருக்கு. நம்ம மைனஸை வெளியில எடுத்துட்டு இதை நம்ம y - 1ன்னு மாத்தி எழுதிக்கலாம். கீழே -2 இருக்கு, இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இவங்க நம்ம கிட்ட 1 தானே வேணும், ஆனா இங்க 3z கொடுத்துருக்காங்க. ஸோ 3 காமனா வெளியே எடுத்தணும். z + 4ன்னு வந்துடும். இது ஏன்னா 3 கூட 4 மல்டிபிள் பண்ண தானே 12 வரும். டினாமினேட்டர்ல 9 இருக்கு. இந்த 3 இந்த 9 கேன்சல் பண்ணி 3ன்னு போடலாம். ஒருவேளை கேன்சல் ஆகலன்னா இந்த டினாமினேட்டரை நம்ம கொண்டு வந்துக்கணும். சரி, எழுதியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் கூட போய் பெர்பெண்டிகுலரா மீட் பண்ணதில்ல. இதுதான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எஃப்னு அசியூம் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற லைனோட பேர் வந்து நம்ம பிசின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். எஃப்ன்ற பாயிண்ட் இந்த பிசின்ற லைன்ல இருக்கிற ஏதோ ஒரு ரேண்டம் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நம்மளோட பிசின்ற லைனோட ஈக்குவேஷன். எப்பவுமே x - x1 by a இந்த ஜெனரல் ஃபார்ம் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது வழக்கம். அதே மாதிரி இதை லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இந்த ஒரு டேர்மே லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு xyzோட வேல்யூ கிடைக்கலாம். அதுதான் ஜெனரல் பாயிண்டோட ஃபார்மேட். அப்போ எஃப் கூட அப்படிதான் இருக்கும். இப்போ இதையும் லாம்டாவையும் ஈக்குவேட் பண்றோம். அப்போ x + 3 by 5 ஈக்குவல் டு லாம்டா. அதே மாதிரி இங்க y - 1 by 2 is equal to லாம்டா. இங்க z + 4 by 3 is equal to லாம்டா. 5 டிவிஷன்ல இருக்காங்க போனா மல்டிப்ளை ஆயிடும். இப்போ x + 3 is equal to 5 லாம்டான்னு வரும். இது மாதிரி இங்க y - 1 is equal to 2 லாம்டா. ஏன்னா டிவிஷன்ல இருக்கட்டும் அங்க மல்டிப்ளை ஆயிடுச்சு. z + 4 is equal to 3 லாம்டா. இங்க இருக்க +3 ஈக்குவல் தாண்டி அங்க போச்சுன்னா -3 ஆகும். x is equal to 5 லாம்டா -3. இது மாதிரி yல -1 அங்க போனா +1 ஆகும். 2 லாம்டா +1. ஸோ அதே மாதிரி இங்க z is equal to 3 லாம்டா -4. நமக்கு கிடைக்கிற x, y, z அப்படின்றது தான் இந்த லைன்ல இருக்க பாயிண்ட்ஸோட ஜெனரல் ஃபார்ம். அப்போ எஃப்ன்ற பாயிண்ட் இந்த பிசில தான் இருக்கு. அப்போ நம்ம எஃப்ன்ற பாயிண்ட் இந்த எக்ஸ், இந்த ஒய், இந்த இசட்டை வச்சு எழுதிக்கலாம். ஸோ எஃப்ன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டால. இப்போ இந்த லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டா எஃப் ஃபைன் பண்ணிடலையா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏஎஃப்ன்ற லைனும் இந்த பிசின்ற லைனும் பர்பண்டிகுலரா இருக்காங்க. ஏஎஃப்ன்ற லைனும் பிசின்ற லைனும் பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் 0 தான் வரும். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஏஎஃபோட டைரக்ஷனுக்கும் பிசியோட டைரக்ஷனுக்கும் a1 a2 + b1 b2 + c1 c2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வரும். அப்போ இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோவை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏஎஃப், ஏக்கும் எஃப்க்கும் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா x2 - x1 y2 - y1 z2 - z1 பண்ணா போதும். ஸோ இதுல எஃபோட பாயிண்ட் இங்க இருக்கு, ஏயோட பாயிண்ட் இங்க இருக்கு, மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 லாம்டா -3 -0, 2 லாம்டா +1 -2, அடுத்த லாஸ்ட் ஒன் 3 லாம்டா -4 -3. இந்த எஃப்ன்ற பாயிண்ட்டை ஏன்ற பாயிண்ட்டை மைனஸ் பண்ணனா உங்களோட டைரக்ஷன் கிடைச்சிரும். அப்படி பண்ணும்போது 5 லாம்டா -3 அப்படியே இருக்கு. இந்த சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா -1, 2 லாம்டா -1, இது வந்து 3 லாம்டா -7 அப்படின்றது கிடைக்குது. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏஎஃப். ஏஎஃபோட டைரக்ஷன் ரேஷியோவை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த பிசியோட டைரக்ஷன் ரேஷியோ ஆல்ரெடி இங்கே வந்து லைன் கொடுத்துருக்கிறதுனால இந்த லைனோட ஜெனரல் ஃபார்ம் நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம். இங்கே கீழே வருது பாருங்க, இந்த 5, இந்த 2, இந்த 3, இதுதான் பிசியோட டைரக்ஷன் ரேஷியோ. அப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி என்ன அப்படின்னா ஈக்குவேஷன்ல இருந்து 5, 2, 3 அப்படின்றத நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். இவங்க 2 பேரும் பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏஎஃப் டாட் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி பண்ணா வேல்யூ டெஃபினட்டா 0 தான் வரும். அப்போ இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ இது, இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்போ இங்க இருக்கிற a1 இங்க இருக்க a2 மல்டிபிள் ஆகுது. 5 லாம்டா -3 × 5. ஸோ 5 × 5 லாம்டா -3 பிளஸ் இங்க இருக்கிற b1 இங்க இருக்க b2, செகண்ட் டேர்மும் 2 டைம்ஸ் 2 லாம்டா -1, தேர்ட் டேர்ம் இந்த தேர்ட் டேர்மும் இந்த தேர்ட் டேர்மும் 3 டைம்ஸ் 3 லாம்டா -7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது
a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து a1 b1 c1 இது a2 b2 c2 எழுதியாச்சு. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 5 into 5 25 lambda, 5 3s are 15, 2 into 2 வந்து 4 lambda, 2 1s are 2, 3 3s are 9 lambda, இங்க minus 21 equal to 0. ஸோ லேம்டான்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 9 இருக்கு. ஸோ ஆட் பண்ணும்போது 38 lambda கிடைக்குது. ஸோ எல்லா லேம்டாவும் 38 lambdaன்னு கிடைக்குது. minus 15, minus 2, minus 17, minus 17 minus 21 minus 38 தான் equal to 0. minus 38 அங்கே போனால் plus 38 ஆகும். அப்புறம் இங்கே மல்டிபிள் இருக்க 38 அங்கே போனாலும் டிவைட் ஆகும். 38 by 38 அப்போ வேல்யூ என்னது 1. லேம்டா வேல்யூ 1. நம்மளோட கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் தானே கேள்வி. முதல்ல வந்து ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் தான். அப்போ இந்த எஃப் தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட எஃப். இதான் ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். இதோட லேம்டா பிளேஸ்லாம் 1 நம்ம போட போகிறோம். அதை மட்டும் அவங்க கேட்கல. ஹென்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர்னா இதுதான் அந்த பர்பண்டிகுலர் லைன். ஏஎஃபோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. லென்த்னா டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அந்த டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எழுதிக்கலாம். ஸோ இங்கே லேம்டா பிளேஸ்லலாம் 1ன்னு போட்டோம்னா இங்கே 5 into லேம்டா 5 1s are 5, 5ல 3 மைனஸ் பண்ணால் 2. இங்கே லேம்டா போட்டோம்னா 2 + 1 தான் 3ன்னு வந்திருக்கும். இங்கே 1 போட்டோம்னா -1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். இப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த அந்த பர்பண்டிகுலர் லைன் கேட்டாங்க. ஏக்கும் எஃப்க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. இதில் ஏயோட பாயிண்ட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 0, 2, 3. எஃபோட பாயிண்ட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 3, -1. ஒரு பாயிண்ட் வந்து x1 y1 z1ன்னு எடுங்க. இன்னொரு பாயிண்ட் x2 y2 z2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டிஸ்டன்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். x2 minus x1 2 minus 0 square plus y2 minus y1 3 minus 2 square, last one -1 minus 3 square அப்படின்னு கிடைக்குது. 2 minus 0 வந்து 2 தான். 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 minus 2 1, 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். -1 -3 -4 ஸ்கொயர் பண்ணா கூட +16 தான் கிடைக்கும். ஸோ இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது 21 √21 யூனிட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தானே கேட்டாங்க. அப்படி எழுதிடணும். ஃபைனல் ஆன்சர் இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க.